Hi friends, how are you? I hope you are very happy. I am also very happy. So today we are going to see about the new lesson. My son will not be a beggar. அதாவது என் மகன் கண்டிப்பா ஒரு பிச்சைக்காரனா இருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் இந்த லெசனுடைய தலைப்பு. இந்த லெசனை பார்த்த உடனே உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் வரலாம். என்ன ஒரு தாய் ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு ஆதங்கம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த லெசனுக்கும் பெக்கருக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த லெசன் பார்த்தீங்கன்னா, இந்த லெசனுடைய கதை சுருக்கத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த சமுதாயத்துல பிச்சைக்காரங்கள பத்தி ஒரு தோற்றம் இருக்கு. பிச்சைக்காரங்கன்னா, கண் தெரியாதவங்க அப்படின்னு ஒரு தோற்றம் இருக்கு. ஸோ அதனால தான், என் மகன் வந்து கண்டிப்பா கண் தெரியாதவனா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தாய் ஆசைப்பட்ட அந்த ஆசைப்பட்ட ஒரு எமோஷன தான் இந்த லெசனுடைய நேமா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த லெசனுடைய நேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த லெசனுடைய பிரீஃப் சம்மரி ஒரு சுருக்கத்துக்கு நம்ம போவோம். கதை சுருக்கத்துக்கு போலாம். ஓகேவா? இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபினா என்ன? இப்ப மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் இருக்கு. அதுவும் ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான். இந்த லெசன் இருக்கு. இதுவும் ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான். ஸோ பயோகிராஃபினா என்ன? ஆட்டோபயோகிராஃபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயோகிராஃபினா ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தொகுத்து இன்னொருத்தர் எழுதுறது தான் பயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபினா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அவரே எழுதுறது தான் ஆட்டோபயோகிராஃபி. இந்த ஆட்டோபயோகிராஃபியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேத் மேத்தா அப்படிங்கிற ஒரு யங் பாய். அந்த ஒரு பையனுக்கு சின்ன வயசுலயே பார்வை போயிருது. ஸோ இந்த பார்வை போன பிறகு இந்த கதையில அவங்க ஃபேமிலி ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, அவங்க தாய் எந்த அளவுக்கு இவங்க கியூர் பண்றதுக்கு நிறைய முயற்சி எடுத்தாங்க, அந்த தந்தை எந்த அளவுக்கு உறுதியா நல்ல எஜுகேஷன் அவர் கொடுத்தாரு, அதை பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க இந்த லெசனுக்குள்ள போய் பார்ப்போம். இயர்லி மெமரிஸ். ஸோ எல்லாத்துக்கும் மாதிரி இந்த பையனுக்கும் பார்வை நல்லா இருந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அதைத்தான் வந்து அவருடைய அவர் கடந்த காலத்தை மெமரிஸை சொல்றாரு. அவரு எப்படி சொல்றாரு? வேத் மேத்தா லைக் மோஸ்ட் சில்ட்ரன், எல்லா குழந்தைகள் மாதிரியும் had fond memories of his early years. அவருடைய ஆரம்ப வருடங்கள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப நினைவுகள் ரொம்ப அழகா இருந்துச்சு. he remembers recognizing his family. அவருடைய ஃபேமிலிய அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு. playing with siblings. அவருடைய சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிகள்கிட்ட விளையாட முடிஞ்சுச்சு. அண்ட் என்ஜாயிங் த வைப்ரண்ட் கலர்ஸ் ஆஃப் நேச்சர். இந்த இயற்கையுடைய பல வண்ணங்களை அவரு கண் குளிர்ச்சியோட அனுபவிக்க முடிஞ்சு. ஸோ அவரோட ஃபேமிலியும் ரெகனைஸ் பண்ண முடிஞ்சு, விளையாடவும் முடிஞ்சிச்சு, இந்த நேச்சரை ஒரு கண் குளிர்ச்சியா பார்க்கவும் முடிஞ்சு. ஆனா இதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு சொன்னா அவர் பார்வை பறி போயிருச்சு. எந்த வயசுல பாத்தீங்கன்னா ஒரு 3.5 வயசுலயே வேதுக்கு மெனிஞ்சிட்டிஸ் அப்படிங்கிற நோயினால அவர் பார்வை பறி போயிருச்சு. இந்த பார்வை பறி போன பிறகு அவருக்கு 4 சென்சஸ் தான் வேலை செய்யும். ஓகேவா? அது என்ன சென்ஸ் நம்ம அப்புறம் பார்ப்போம். அவரால் கலர்ஸையோ இல்ல முகங்களையோ இல்ல லைட்டையோ இல்ல இருட்டையோ அவரால் ரெகனைஸ் பண்ண முடியாது, பெர்சீவ் உள்வாங்க முடியாது. ஸோ வேதுக்கு மெனிஞ்சிட்டிஸ் வந்துச்சு, அவர் பார்வை பறிபோச்சு. அதனால டச், டேஸ்ட், ஸ்மெல், ஹியரிங். ஸோ தொடுற உணவு அவருக்கு இருக்கும், டேஸ்ட் பண்ற உணர்வு அவருக்கு இருக்கும், ஒரு விஷயத்தை ஸ்மெல் பண்ணலாம், ஒரு விஷயத்தை கேட்கலாம். ஸோ அவருடைய வாழ்க்கையே அவர் வாழ்க்கையே புதுசா மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா, the world shifted to one where the tactileனா தொடு உணர்வு, ஆடிட்டரி ஒரு சவுண்ட் கேட்கிற உணர்வு, அண்ட் ஆல்ஃபேக்டரி எக்ஸ்பீரியன்சஸ். ஆல்ஃபேக்டரின்னு சொன்னா ஒரு ஸ்மெல் பண்ற உணர்வு மட்டும்தான் அவர் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு உணர்வுகளா மாறிடுச்சு. ஸோ இந்த டச், சவுண்ட், ஸ்மெல் இதை கொண்டே அவருடைய சரௌண்டிங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது அவருடைய புது உலகமா மாறிடுச்சு. ஸோ டச்னா என்ன? இப்போ சூரியன் வந்து அவர் தோல்ல படுது, அவருக்கு புரியுது, வேர்க்குது. சவுண்ட், ஒரு மலை சாரலுடைய சவுண்ட் கேட்குது, நைட் ரொம்ப நிசப்தமா இருக்கு. ஸ்மெல், அந்த மழை பெஞ்ச பிறகு அந்த பசுமையான அந்த அந்த ஒரு தாவரங்கள்ல இருந்து ஒரு ஸ்மெல் வரும் பாத்தீங்களா, அந்த ஸ்மெல்ல கூட அவரை உணர முடியுது. ஸோ ஃபேமிலி எப்படி ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு
வேதோடைய ஃபேமிலி வந்து இனிஷியலி டிவாஸ்டேட்டட். அவருடைய இந்த நிலையை கண்டு உடஞ்சு போயிட்டாங்க. ஹிஸ் மதர் லேக்கிங் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் மெடிக்கல் நாலேஜ். ஸோ பொதுவா தாய்மார்களுக்கு ரொம்ப பாசம் அதிகம். அந்த பாசத்தோட அறியாமை அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். இந்த விஷயத்துல தான் இந்த மதரையும் நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னா அவங்க மதருக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டர். ஹஸ்பண்டுடைய நாலேஜ் வந்து அவங்க மதருக்கு கிடையாது. அதனால முன்னாடி நடந்த சம்பவங்கள் தான் இந்த துக்கமான ஒரு துயரத்துக்கு ஒரு காரணம் அப்படின்னு கடந்த காலத்தை பிளேம் பண்ணாங்க. அவங்க சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஃபாதர் வந்து ஒரு டாக்டரா இருந்ததுனால சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணி அடுத்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்யூஷனை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. ஸோ மதர் எப்படி இருந்தாங்க? அவங்களுடைய பாஸ்ட் ஈவெண்ட்ஸை பிளேம் பண்ணாங்க. சிஸ்டர்ஸ் எப்படி இருந்தாங்க? ஒரு வந்து வேத வந்து ஒரு டால் மாதிரி, ஒரு ஃப்ரெகேல்னா ஒரு வீக் டால் மாதிரி, ஒரு ஒரு பொம்மை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஒரு பொம்மை வந்து உடஞ்சு போனா, ஒரு கண்ணாடி பொம்மை உடஞ்சு கீழே போட்டா உடஞ்சு போயிரும்ல, அந்த மாதிரி அவனை பொத்தி பொத்தி பாதுகாத்தாங்க. அப்புறம் ஃபாதர் வந்து சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு அடுத்து என்ன சொல்யூஷன் நோக்கி போனாங்க. ஓகேவா? ஸோ த சர்ச் ஃபார் ஏ கியூர். அவங்க அம்மா வந்து விடல. அவங்க அம்மா இதுக்கு எப்படியாவது வந்து ஒரு தீர்வு நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக the Ved's mother unable to accept his blindness. இவங்க பிளைண்ட்னஸை ஏத்துக்கவே இல்லை. sought the help of பண்டிட்ஸ் அண்ட் ஹாக்கிம்ஸ். ஸோ பண்டிட்னா ஒரு ஹிந்து மத போதகர்கள். ஹாக்கிம்ஸ்ன்னு சொன்னா யுனானி மருத்துவம்னு சொல்லுவாங்க. அதாவது முஸ்லிம்கள்லயே சில பேர் என்ன பண்ணுவாங்க சொன்னா யுனானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? அதுல சில பேர் என்ன பாத்தீங்கன்னா இஸ்லாத்திலேயே இல்லாத சில மூட நம்பிக்கைகளையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதைத்தான் இங்கேயும் சொல்றாங்க. ஸோ சி பிலீவ்டு தட் த்ரூ ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெடிசின் வேத் சைட் குட் பி ரீஸ்டோர்ட். அவங்க என்ன நம்பினாங்க? மத சடங்குகள் மூலமாகவும் பாரம்பரிய மருத்துவம் மூலமாகவும் வேதோடைய பார்வையை நம்ம திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. இப்ப பண்டிட் என்ன பண்ணிருக்காங்க? சில சடங்குகளை பண்ணணும். பெனன்ஸ்னா பிராயச்சித்தம், ஒரு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சில இது பிரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த ஹக்கீம் என்ன பண்ணியிருக்காங்க? கன்கோக்டட் டிராப்ஸ், சில சொட்டு மருந்தை நீங்க கண்ணில் போடுங்க, சுருமாவை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாதர்ஸ் இன்டர்வென்ஷன். ஸோ இது தெரிஞ்ச ஒரு வேதோடைய ஃபாதர் ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆயிரும், ஏன்னா அவங்களுக்கு மெடிக்கல் நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதுனால இதை தடுத்து எந்த ட்ரீட்மெண்ட்டையும் தடை பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து வேதோடைய ஃபாதர் வந்து ரொம்ப அறிவுபூர்வமா டீல் பண்ணாரு. வேதோடைய ஃபாதர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. எப்படி உறுதியா இருந்தாரு? டு ஃபைண்ட் எ வே ஃபார் ஹிஸ் சன் டு லிவ் எ ஃபுல்ஃபில்லிங் லைஃப். ஸோ அந்த வேதோடைய ஃபாதர் அவர் வந்து அவருடைய பிளைண்ட்னஸ் இருந்தாலுமே டிஸ்பைட் ஹிஸ் பிளைண்ட்னஸையும் கடந்து அவன் பையன் வந்து ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழணும், அதற்கான வழி கண்டுபிடிக்கிறதுக்காக உறுதியா இருந்தாரு. ஹி ரிசர்ச்டு பிளைண்ட்னஸ். இந்த பிளைண்ட்னஸை பத்தி நிறைய ஆய்வு செய்யறாரு. அண்ட் சாட் அட்வைஸ் ஃப்ரம் எஜுகேஷனல் அத்தாரிட்டிஸ். ஸோ நல்லா படிச்ச மக்கள்கிட்ட இருந்து நிறைய அட்வைஸை கேட்கிறாரு. ஸோ ஃபாதர்ஸ் கோல் என்ன? வேதுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை கொடுக்கணும். ரிசர்ச் பண்ணியிருக்காரு, நிறைய புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு, நிறைய எஜுகேஷன் அத்தாரிட்டிஸ்ட போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ போக ஆரம்பிச்ச பிறகுதான் அவருக்கு இந்த தாதர் ஸ்கூல் ஃபார் பிளைண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலை பத்தி தெரிய வருது. இந்த ஸ்கூலை வந்து பாம்பேல இருக்கு அப்படின்னு தெரியும் போது அவர் பிரின்சிபல்கிட்ட கான்டாக்ட் பண்றாரு. பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, பிரின்சிபல் பேரு டாக்டர் ஆர்.எம். ஹால்டர். பிரின்சிபல் வந்து வேதோடைய கேஸை அவர் ரொம்ப சீரியஸா பார்த்து அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாரு. ஸ்கூல் பேர் என்ன? தாதர் ஸ்கூல். அவர் பிரின்சிபல் பேர் என்ன? டாக்டர் ஹால்டர். அப்புறம் ஸ்பெஷல் கேர் ப்ரொவைட் பண்றதுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு தயக்கம். ஏன் தயக்கம்னு பார்த்தீங்கன்னா அப்ரஹென்சிவ், ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னு சொன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாம ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அனாதைகளுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் உள்ள ஸ்கூலு, இதுல எப்படி நம்ம பையன் அனுப்ப முடியும் அப்படி இருந்துச்சு. ஆனா அவங்க அம்மாவுடைய அவங்க கணவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையினால அலோவ் பண்ணாங்க. இனிஷியலா அவங்க ஹெசிடேட் பண்ணாலும் அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட ஜட்ஜ்மெண்ட் நம்ம கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்கூலுக்கு போக சம்மதிச்சாங்க. இதுதான் அவருடைய வாழ்க்கைய மாத்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட், அவங்க ஹஸ்பண்டோடைய ட்ரஸ்ட் வச்சாங்க.
அக்ரி பண்ணாங்க. இதுதான் வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட். ஸோ இந்த கதையுடைய சாராம்சம் சுருக்கம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த கதையுடைய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும்.